வி தேர் டூர்ஸ். இவங்க இப்ப சென்னையில இருந்து பொங்கல் ஹாலிடேஸுக்கு 6 days ஆல் இன்க்ளூசிவ் சிங்கப்பூர் மலேசியா காம்போ குரூப் டூர் பேக்கேஜை வெறும் 1,09,890க்கும், தீபாவளி ஹாலிடேஸுக்கு 4 days ஆல் இன்க்ளூசிவ் மலேசியா ஒன்லி குரூப் டூர் பேக்கேஜை வெறும் 48,890க்கும் நம்ம ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் ரேட்ல பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வித் ப்ராப்பர் டாக்ஸ் இன்வாய்ஸ் பில்லிங்கோட, அதாவது 5% GST பிளஸ் 2% TCS ஓட பண்ணி தராங்க. இதுல இந்த 2% TCS அப்படிங்கறத உங்களால திருப்பி கிளைம் பேக் பண்ணிக்க முடியும். இந்த பிரைஸ்லயே உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட்ஸ் வித் 20 kg லக்கேஜ், விசா அரைவல் கார்டு, ஸ்டார் ஹோட்டல் வித் ஸ்விம்மிங் பூல், Indian style breakfast, lunch and dinner, both veg and non-veg, unlimited buffet, AC bus, all entry tickets, licensed Tamil tour guide, டிராவல் இன்சூரன்ஸ்ல இருந்து காம்ப்ளிமெண்டரி வாட்டர் பாட்டில்ஸ் வரைக்கும் எல்லாமே இதுலயே கவர் ஆயிடும். இது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து இவங்களுடைய ஸ்டாஃப் நம்ம கூடவே டிராவல் பண்ணி ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துப்பாங்க. இவங்களுடைய வெப்சைட்டையும் சரி, கான்டாக்ட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, மேல ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுங்க. இனிமேல் சேஃப் அண்ட் செக்யூர்டான ட்ரிப்ஸுக்கு வி தேர் டூர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிகிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது GDN, அதாவது GD நாயுடு. இந்த படமே GD நாயுடு அவர்களுடைய உண்மை வாழ்க்கை வரலாறு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இருந்தாலும் இவங்க படம் ஆரம்பிக்கும் போது டைட்டில் கார்டிலே ரொம்ப தெளிவாக, அதாவது இது அவருடைய உண்மை வாழ்க்கை வரலாறு தான், நடந்த சம்பவங்கள் எல்லாம் உண்மைதான், இருந்தாலும் திரைக்கதையுடைய சுவாரஸ்யத்துக்காக ஒரு சில விஷயங்களை லைட்டாக கற்பனையாக புனைஞ்சு நாங்கள் அதை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை மாதவனும் சரி, கிருஷ்ணகுமார் ராமகுமார் அப்படிங்கிற நபரும் சரி, 2 பேரும் சேர்ந்து எழுதி இதை கிருஷ்ணகுமார் ராம்குமார் இயக்கியிருக்காப்ல. 2022 ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட் அப்படின்னு ஒரு படத்தை நம்ம மாதவன் அவரே இயக்கி அவரே நடிச்சார் இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி இன்னொரு பயோபிக், அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சினிமாட்டோகிராஃபரான அரவிந்தும் சரி, மியூசிக் டைரக்டரான கோவிந்த் வசந்தாவும் சரி, 2 பேரும் அந்தந்த காட்சிகளுக்கு கதைக்களத்துக்கு சப்போர்ட்டிவாக என்னென்ன விஷயங்கள் இருக்கணுமோ அதை நீட்டாக செட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்திலேயே ப்ரொடக்ஷன் டிசைன் ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங் ஆகட்டும், மேக்கப்பு, காஸ்டியூம்ஸ்னு சொல்லி மற்ற டீம்ஸும் டெக்னிக்கலாக முடிஞ்ச அளவுக்கு அந்த நம்பகத்தன்மையோடு அந்த காலத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில மெனக்கடல்களை அவங்க பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் போக இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 2 கதாபாத்திரம் ஒரு கட்டில் மேலே உட்காந்துருக்கும். அதாவது GD நாயுடு அவர்கள் அவருடைய 2வது சம்சாரத்தை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவருடைய லைஃப் ரொம்ப நொடிச்சு போயிட்டாரு அப்படிங்கிறத சித்தரிக்கணுங்கிறதுக்காக 2 கதாபாத்திரங்கள் ஒரு கட்டில் மேலே உட்காந்து பேசிகிட்டு இருக்க அந்த மொமெண்ட்டை டப்புன்னு ஜம்ப் கட்ஸில் போய் அவர் லைஃப் எப்படி மாறி போச்சு பாருங்களேன் அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ண அந்த விதமாகட்டும். ஏங்க, ஜப்பானில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபார்முலாவை வரைகிறது, மெக்கானிக்கல் டிராயிங்கு, இன்ஜினியரிங் டிராயிங் எல்லாத்தையும் டிஷர்ட்ஸில் ஷர்ட்ஸ்லாம் வரைஞ்சிக்கிட்டு தெரியுறாங்க. பொழைக்க தெரியாத பயிலுங்க. நம்ம ஊரில் பாருங்கள், எல்லாரும் நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு சொல்லி கூத்தாடிகளுடைய படங்களை தூக்கி சட்டையில் வரைஞ்சிட்டு தெரியுறாங்க. இவங்க எல்லாம் எதிர்கால தூண்கள் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வந்து பார்த்து பேசக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட் இருக்குது பாருங்கள், அது சரியான ஒரு வசனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்தில் எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்கச்சிதமாக கொண்டு வந்தாங்க. டு ஸ்டார்ட் வித் நம்ம மாதவன். அவர் அந்த இங்கிலீஷ்கார் ஒரு பஸ்ஸை வச்சுக்கப்பா, நீ இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கப்பான்னு சொல்கிற அந்த ஒரு மொமெண்ட் ஆகட்டும், ரொடால்ஃப் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தோட அவர் ஃபோனில் பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன், அந்த கால் அவர் பெர்ஃபார்மன்ஸில் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிற விதமாகட்டும்னு சொல்லி மாதவன் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்தார். அவருக்கு அடுத்து ஒரு கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமாகட்டும் அதுக்கு சரியான ஆர்டிஸ்ட்டை காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சத்யராஜ் சார் தான். அந்த கதாபாத்திரமே கொஞ்சம் நக்கல் நையாண்டியாக, கொஞ்சம் எகத்தாளமாகவே பல விஷயங்களை பேசுகிற ஒரு கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரத்துக்கு அவரை காஸ்ட் பண்ணி அவர் ரொம்ப கணக்கச்சிதமாக கொண்டு வந்தார் அந்த கேரக்டரை. இது போக ஜெயராம் ரொம்ப சின்சியரான ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு. அந்த கதாபாத்திரம் கடைசியாக கிளைமேக்ஸில் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அவருமே அதை ரொம்ப நல்லா கொண்டு வந்தார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். இது போக பிரியாமணி, ஆதித்ய பாலன், துஷாரா விஜயன், பிரிகிடா சாகா, கருணாகரன், அப்துல்லி, ரமேஷ் திலக்குன்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் அவங்களுக்கு என்ன தேவையோ அது நீட்டாக கொடுக்கப்பட்டதை கரெக்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இன்ஃபர்மேட்டிவாக பல விஷயங்களை இவங்க இந்த படத்தில் விட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே GD நாயுடு அப்படிங்கிறது அவர் தாங்க நம்ம ஊர் எடிசனு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தெரியுமே தவிர அவ்வளவுதான் தெரியும். ரொம்ப இன்டெப்த்தாக, ரொம்ப டீட்டெயிலிங்காக இந்தந்த விஷயங்கள் இவ்வளோவெல்லாம் சாதிச்சார், இவ்வளோவெல்லாம் அச்சீவ் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக நமக்கு தெரியாது. இந்த படத்தில் அவ்வளவு விஷயங்களை இவ்வளோவெல்லாம் பண்ணியிருக்காரு அவர் அப்படிங்கிற அளவுக்கு பல விஷயங்களை இவங்க இன்ஃபர்மேட்டிவாக விட்டுருக்காங்க. ஆனால் அதுதான் இந்த படத்துடைய பிரச்சனை. ஏன்னா இவங்க நிறைய விஷயங்களை இன்ஃபர்மேட்டிவாக மட்டும் விட்டுருக்காங்களே தவிர
நமக்கு எந்த இடத்துலையும் ஒரு எமோஷனல் இம்பாக்டையோ ஒரு கனெக்டையோ எந்த ஒரு விஷயமே இந்த படத்தில் கொடுக்கல. அது கதாபாத்திரங்களாகட்டும் காட்சிகளாகட்டும் எதுவுமே நம்மக்கிட்ட பெருசாக ஒட்டாமையே போச்சு. இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு நியூஸ் வாசிச்சா எப்படி இருக்குமோ, தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பல விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோமே தவிர நமக்கு கனெக்ட் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. இதுலையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு செகண்ட் ஆஃபுக்குள்ள கதைக்களம் போகும்போதெல்லாம் டூ மச் ஆஃப் ட்ராமா. நமக்கு டெஃபினட்டாக ஒரு சலிப்பு வரத்தான் செய்யுது. ஏன்னா நமக்கு பெருசாக கேரக்டரோடையும் கனெக்ட் இல்லை அப்படிங்கிறனாலேயே நம்ம பொறுமை கொஞ்சம் சோதிக்கப்படத்தான் செய்யுது செகண்ட் ஆஃபுக்குள்ளே கால் வைக்கும் போதெல்லாம். செகண்ட் ஆஃப் மொத்தமாகவே அப்படி தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் கதாபாத்திரம் இல்லை. ஆக்சுவலி 1க்கு 2 பேர் அந்த படத்தில் காமிக்கிறாங்க. ஒரு இங்கிலீஷ்காரர் ஒரு பக்கம் காமிப்பாங்க, நம்ம வினயை ஒரு பக்கம் காமிப்பாங்க. ஆனால் வினய் வில்லனா அப்படிங்கிறது நீங்கள் அவருக்கே தான் கால் பண்ணி கேட்கணும். அந்த அளவுக்கு தான் அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு. உண்மையே சொல்ல போனால் அவர் கேரக்டர் எதுக்கு இந்த படத்தில் அப்படிங்கிற அளவுக்கு, ஏன்னா ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு கேரக்டர் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. அதுக்காக வச்சிருக்காங்க. ஆனால் சும்மா 2 சீன் பேரில் தலையை காட்டு போகிற அளவுக்கு தான் அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கே தவிர இந்த படத்தில் யாருனாலையும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஜிடி நாயுடுக்கு நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலு நமக்கு சுத்தமாக இல்லை. அவங்க ஒரு சில பிரச்சனைகள் நடக்குது, இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்களே தவிர ஈவன் ஜெயராமுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விஷயத்தை பார்க்கும்போது எங்க அவரே கூட பெரிய வில்லனா இருப்பார் போல தெரியுது அப்படிங்கிற ஒரு ஃபீலை அவர் கொண்டு வந்துடுறாரே தவிர எதெல்லாம் மெயினான ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு சித்தரிக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக நமக்கு எந்த ஒரு இம்பாக்டையுமே விடலை. இதெல்லாம் தாண்டி ஏப்பா நம்ம 5 ஸ்டார் கிருஷ்ணாவை நீங்கள் NS கிருஷ்ணனா காமிச்சதெல்லாம் ஓகே, எதை வச்சு ஜான் விஜய் தான் நம்ம MR ராதாவுக்கு கரெக்டாக செட் ஆவார் அப்படின்னு ஐடியா பண்ணது, இது யார் சொன்ன ஐடியா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. ஏன்னா ஜான் விஜய் MR ராதா மாதிரி மிமிக்ரி வேற பேசி பார்க்குறாப்புல, அவர் பண்ணுறது நம்ம ஜான் விஜயோடைய வாய்ஸ் தான் தெளிவாக தெரியுது. சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஜான் விஜயை பொறுத்தளவுக்கு நாங்கள் கரெக்டட் போலீஸ் ஆஃபீஸராவோ இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸராவோ தான் ஏற்றுப்போம், டாட், வேறு எந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது அவர் MR ராதாவா பேசும்போதெல்லாம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த ஜிடி நாயுடு. அடல்காரனை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எதுவும் கிடையாது. பட் இந்த கெட்ட வார்த்தை பிரயோகங்கள் சத்யராஜ் சார் பேசுகிற ஒரு சில வசனங்கள்ல அந்த விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவங்க UA 7+ தான் கொடுத்துருக்காங்க, இது ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.